நாம ஒரு விமானத்துல பயணிச்சுட்ருக்கோம். அந்த ஃப்ளைட் வந்து எங்க இருக்குன்னா, நடு வான்ல இருக்கு. ஓகேவா? அந்த நடு வானத்துல இருக்கும்போது, ஒரு நைட்டு ஒரு 12:30லேருந்து 1 மணிக்குள்ள, நம்ம வந்து நல்ல தூக்கத்துல இருக்கிறோம். நம்ம தூக்கத்துல இருக்கும்போது, சடனா அந்த ஃப்ளைட்ல வந்துட்டு லெஃப்ட்ல திரும்புது. அப்புறமா வந்துட்டு ரைட்ல 15 டிகிரிக்கு திரும்புது. அதுக்கப்புறம் சடனா வந்து ஒரு 90 டிகிரி ஸ்பீட்ல சுத்துது. இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு ஃபீல் பண்றோம். அது நம்மளால யோசிக்கவே முடியல. நம்ம என்ன கனவுல இருக்கிறோமா? இல்லன்னா ஃப்ளைட் வந்துட்டு ஏதாவது குழந்தைங்க ஓட்டுதா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அந்த நிமிஷத்துல, அந்த ஃப்ளைட்டுக்கு என்ன ஆச்சு? அந்த ஃப்ளைட்ல இருந்தவங்க ஒரு 75 பேரு டிராவல் பண்ணாங்க. அந்த 75 பயணிகள் என்ன ஆனாங்க? அப்படின்றத பத்தி தான் நம்ப இன்னைக்கு பார்க்க போறோம். 1994வது வருஷம் மார்ச் மாசம் அ ரஷ்யாலேருந்து மாஸ்கோலேருந்து ஹாங்காங்க்கு ஒரு ஃப்ளைட் வந்துட்டு போது. அந்த ஃப்ளைட்ல வந்து ஒரு 75 பயணிகள் இருக்காங்க. ஸோ ஃப்ளைட்ட வந்துட்டு அத எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கேப்டன் இருப்பாரு. அந்த கேப்டனுக்கு அப்புறமா அவருக்கு வந்துட்டு ஒரு கோ பைலட் இருப்பாரு. இவங்க வந்துட்டு இந்த கேப்டன் வந்துட்டு ஒருத்தருக்கும் ஒரு டைமிங் குடுத்துருப்பாங்க. ஸோ இவ்ளோ பர்ட்டிகுலர் டைம் தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு அந்த ஃப்ளைட்ட வந்துட்டு ரன் பண்ணணும். அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அவங்க கேபின்ல. அடுத்த பைலட் வந்துட்டு பண்ணணும். ஏன்னா வந்துட்டு "கரணம் தப்பினால் மரணம்" அப்படின்ற மாதிரி ஒரு அ ஒரு ஒரு இருக்கையில இருக்கக்கூடிய ஒரு தொழில் தான் இந்த பைலட். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்ன ஆகுதுன்னா, இந்த கேப்டன் வந்துட்டு அவரோட டைமிங் முடிஞ்சிருச்சு. நான் வந்து என்னோட கேபின்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்ப்பா. நீங்க வந்துட்டு அடுத்தது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட அடுத்த பைலட்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துட்டு, அவரு வந்து ரெஸ்ட் எடுக்க போயிடுறாரு. ஸோ இப்ப வரக்கூடிய பைலட்டோட பேர் வந்துட்டு கார்வன் சிக்கி. அவரு என்ன பண்றாரு, ஓகே நம்ம இன்னைக்கு ஃப்ளைட் வந்து எடுக்க போறோம்னு சொல்லிட்டு, அவரு வந்துட்டு சீட்ல இருக்கிறாரு. அவர் கூட இன்னொரு கோ பைலட் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்ன ஆகுது, இது வந்துட்டு ஃபார்ச்சுனேட்டா, அன்ஃபார்ச்சுனேட்டான்னு தெரியல. அந்த பைலட்டோட கார்வின்ஸ்கின்னு சொல்ற ஒரு பைலட்டோட ஃபேமிலி வந்துட்டு அந்த ஃப்ளைட்ல வந்துட்டு டிராவல் பண்றாங்க அன்னிக்கு. ஸோ அவங்க வந்து மாஸ்கோலேருந்து ஹாங்காங்க்கு வெக்கேஷனுக்காக கிளம்பியிருக்காங்க. அவருக்கு வந்து 2 பசங்க. 2 பேருமே வந்து டீனேஜர்ஸ். ஒருத்தன் பேர் வந்து எல்டார். அவன் வந்து பையன். அவனுக்கு வந்து 14 இயர்ஸ். அவரோட பொண்ணோட பேர் வந்து யானா. அவங்க வந்து 13 இயர்ஸ். அவருக்கு வந்து ஒரு பெருமிதம் இருக்கும் இல்லையா? நம்ம வந்துட்டு ஃப்ளைட்ட எடுத்து ஓட்டிட்டுருக்கோம். நம்ம பசங்க வந்திருக்கு. பசங்க பார்த்தாங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவாங்க. அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல என்ன பண்றாரு, அவருடைய பசங்கள வந்துட்டு அந்த காக்பிட்க்கு கூப்பிடுறாரு. நார்மலா வந்துட்டு நம்ம ஃப்ளைட்ல டிராவல் பண்ணும்போது அந்த காக்பிட் ஏரியா வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டட். யாரையுமே அலோ பண்ண மாட்டாங்க. அங்க பைலட்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. அந்த அந்த ஏரியாக்குள்ளேயே வந்துட்டு யாரையுமே அலோ பண்ண மாட்டாங்க. அவங்களோட தொழில் சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் அங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்ன ஆகுது, இந்த பைலட்க்கு வந்து அவரோட பசங்களுக்கு அந்த காக்பிட்ட காட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. அதனால அவரோட பசங்கள கூப்பிடுறாரு. ஸோ 2 பசங்களுமே வராங்க. 2 பேருமே டீனேஜர்ஸ். அதுல அந்த பொண்ணு இருக்கா இல்லையா? யானா அப்படின்னிட்டு அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து இந்த காக்பிட்ல வந்துட்டு உட்காரணும். அவங்க அப்பா உட்கார்ற இடத்துல அவளுக்கு உட்கார்ந்து பார்க்கணும்னு ஒரு ஆசை வருது. ஸோ அவங்க அப்பா என்ன சொல்றாரு, "ஓகேம்மா நீ உட்காந்து பாரு. ஆ ஆனா வந்து நான் வந்து ஃப்ளைட்ட வந்துட்டு ஆட்டோ ஆட்டோ ஃப்ளைட் மோட்ல நான் போட்டுடுறேன். ஆட்டோ ஃப்ளைட்னா வந்துட்டு அந்த ஃப்ளைட் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிட்டுருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ ஃப்ளைட் மோட்ல அந்த ஃப்ளைட்ட வந்துட்டு ஆன் பண்ணிட்டு, அவர் பொண்ண வந்துட்டு அவரோட இருக்கையில அமர்த்துறாரு. ஸோ அந்த பொண்ணு வந்து அந்த சீட்ல வந்து உட்காந்து பாக்குது. உட்காந்து பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு அளவில்லாத சந்தோஷம். "ஓ! இதுதான் ஃப்ளைட்டா?" நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு குழந்தை கையில வந்து ஒரு வீடியோ கேமோ, இல்லன்னா ஒரு டாய் ஃப்ளைட்டோ, ஒரு பொம்மை விமானமோ கிடைச்சதுனாலே அதுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். ஜஸ்ட் டிவில வீடியோ கேம் விளையாடுற மாதிரி, அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கும் வந்துட்டு ஆசை வருது. ஸோ அவங்க அப்பா கிட்ட கேட்குது, "எனக்கு வந்து இந்த ஃப்ளைட் வந்துட்டு நீங்க எப்படி ஓட்டுவீங்கன்னு சொல்லிக் குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இதெல்லாம் நடக்கும்போது டைம் வந்துட்டு 12:50 ஆயிடுது. 12 மணி 50 நிமிடங்கள். ஸோ அங்க உள்ள போயிட்டு அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையுமே காட்டுறாரு அவங்க அப்பா. இது இந்த இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீ வந்துட்டு ஒண்ணும் பண்ணாத. அங்க ஒரு நாப் மாதிரி ஒரு பட்டன் இருக்கு பாரு. அத லைட்டா இழுத்தன்னா, ஃப்ளைட் வந்துட்டு லெஃப்ட் சைட்ல சாயும் அப்படின்னு சொல்லிக் குடுக்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்துல கோ பைலட் வந்து சொல்றாரு, "சார் இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க? வேண்டாம் ரிஸ்க்" அப்படின்னு சொல்றாரு. "ஒண்ணும் இல்ல. இது வந்து ஆட்டோ ஃப்ளைட் மோட்ல தானே இருக்கு. இது ஒண்ணும் ஆகாது." அப்படின்னிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாரு. அந்த பொண்ணு வந்து ஆர்வத்துல அந்த நாப வந்துட்டு புல் பண்றா. ஃப்ளைட் வந்துட்டு அப்படியே ஸ்லைட்டா வந்து 15 டிகிரிக்கு வந்துட்டு சாயுது. அது பார்த்தோனே, "ஓ! நம்பளே ஃப்ளைட் வந்துட்டு ஓட்டுறோம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்போ கோ பைலட் சொல்றாரு, "போதும் சார் இதோட இது பண்ணிருங்க. குழந்தை வந்துட்டு எழுந்திரிச்சு வரும்போது
அவள் கால் கீழெல்லாம் நிறைய ஒயர்ஸ் அண்ட் பட்டன்ஸ் எல்லாம் இருக்கும். அவள் தெரியாமல் எதையாவது மெரிச்சிட போகிறா, கொஞ்சம் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அப்பாவும் அந்த குழந்தைக்கு, "சரி நீ பண்ணது போதும், நீ எழுந்து வா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த பொண்ணு எழுந்து வருது. வந்த உடனே கூட ஒரு பையன் இருக்கான் இல்லையா, "அது எப்படி உங்க பொண்ணுக்கு மட்டும் நீங்கள் சொல்லிக் கொடுத்துட்டீங்க, அப்போ நான் மட்டும் என்ன சும்மாவா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து, நானும் அந்த மாதிரி பண்ணணும், நானும் உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்டார் அப்படின்ற பையனை வந்துட்டு அந்த இருக்கையில் அவர் உட்கார வைக்கிறார். உட்கார வச்சுட்டு, "சரிடா நீ எதுவும் பண்ணாத, இந்த மாதிரி இந்த நாப் இருக்குது, இது பண்ணனா 15 டிகிரி போகும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ளே அவர் பொண்ணுக்கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்காரு. "நீ இதெல்லாம் எதுவுமே டச் பண்ணக்கூடாது, இப்படி வா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் ஃப்ளைட் வந்து சடனாக வந்து அப்படியே 15 டிகிரிக்கு லெஃப்டில் திரும்பின ஃப்ளைட்டு அதுக்கு அப்படியே 90 டிகிரியில் சுற்ற ஆரம்பிக்குது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடந்தது அப்படின்னு. இவங்க பேசிகிட்டு இருந்த இந்த கேப்பில் வந்துட்டு அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அந்த லெஃப்டில் அந்த நாப் வந்துட்டு நல்லாவே வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான். அந்த ஆட்டோ ஃப்ளைட் மோடு வந்துட்டு ஆஃப் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃப்ளைட் வந்துட்டு இவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடுது. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு புரியல. இப்போ வந்துட்டு 12:53 ஆகிடுது. ஸோ அந்த 2 மினிட்ஸில் வந்துட்டு ஃப்ளைட்டு ஒன்றுமே தலைகீழாக மாறிடுது. ஸோ அவர் வந்துட்டு மெல்லமாக அந்த பையனை எழுப்பி, "நீ ஏன்டா இதெல்லாம் பண்ணேன்னு" சொல்லிட்டு அவரோட சீட்டுக்கு வந்து அந்த ஃப்ளைட்டை வந்து கண்ட்ரோல் எடுக்கிறதுக்குள்ளே ஃப்ளைட் வந்துட்டு பயங்கரமாக அந்த இதில் வந்துட்டு சுற்ற ஆரம்பித்து செங்குத்தா 90 டிகிரிக்கு வந்துட்டு அப்படியே பூமியை நோக்கி கீழே வர ஆரம்பிக்குது. ஸோ கூட இருந்த பைலட்க்கும் என்ன நடக்குது அப்படின்னு புரியல. அவங்களுக்கு வந்துட்டு அதை சுதாரிச்சுட்டு என்ன அடுத்தது பண்ணணும் அப்படின்றதுக்குள்ளே அந்த இதெல்லாம் வந்து புஷ் பண்ணுறாங்க, மேலே எழுப்புறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால அது பண்ண முடியல. அது எவ்வளோ முயற்சிகள் பண்ணாலுமே அந்த ஃபியூ மினிட்ஸ் தான் நம்ம வந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, மேலேருந்து நம்மளுக்கு உந்து விசையில் செம்ம ஃபாஸ்ட்டாக வரும் இல்லையா ஃப்ளைட்டு, நம்மளுக்கு வந்துட்டு யோசிக்க கூட முடியாது. உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு என்ன ஆகும் தெரியாது, இவங்களுக்கு என்ன ஆகும் தெரியாது. ஆனால் இவங்க பேசிகிட்டு இருக்கிற அந்த ரெக்கார்டிங் மட்டும் அந்த சேட்டலைட் மூலயமா தெரிய வருது அதுக்கப்புறமா, இது ஃப்யூச்சரில். ஸோ அந்த ஃப்ளைட் வந்துட்டு கீழே கரெக்டாக அந்த 1000 ஃபீட்டுக்கு 1000 அடிக்கு மேலே வரும்போது அவங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக நைட்டு வந்துட்டு 12:58 நிமிஷத்துக்கு வந்துட்டு ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிடுது. ஸோ அந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆனதில் அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண 75 பேருமே வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ வியூவர்ஸ், இது வந்து யாருடைய பெரிய தப்பு? அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண பைலட் அவருடைய பசங்களுக்கு அது காமிக்கக்கூடிய இடம், அது வந்து எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அவர் காமிச்சிருக்கிறாரு அப்படின்றத பொறுத்து மாறுபடுது. ஒருவேளை அந்த ஃப்ளைட்டு நின்றுட்டு இருக்கும்போது அவரோட குழந்தைங்களை கூப்பிட்டு காமிச்சிருந்தாருன்னா கூட ஓகே. பட் அது ஃப்ளைட் மூவிங்கில் இருக்கும்போது அவரை நம்பி 75 பயணிகள் வந்துட்டு பயணிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்தது, பசங்களை கூப்பிட்டு அந்த காக்பிட்குள்ளே அலோவ் பண்ணி காமிச்சது எவ்வளோ பெரிய ஒரு விபரீதத்தில் முடிஞ்சிருக்கு அப்படின்றது நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியுது. ஸோ நம்மளுமே நம்மளோட ரெகுலர் லைஃப்பில் வந்துட்டு நம்ம நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், சின்ன தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த சின்ன தப்போட விளைவுகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தவறுகளை வந்துட்டு கம்மி பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு என்னோடய ஒப்பீனியன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.